ஓம் சாய்ராம். நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சிறடியில் நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு அனுபவம் தான். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். நம்ம பாபாவுக்கு எப்பயுமே அந்த படத்துக்கு இந்த ருத்ராட்ச மாலை ஒன்று வாங்கணும். இந்த பாபாவுக்கு இல்லாமல் இருந்தது. நம்ம வீட்டில் போட்டுருக்கிறோம். துவாரகமாயில் பாபா ஸ்டோன் பாபாவில் உட்காந்துருக்கிற பாபாவுக்கும் இதை போட்டிருக்கிறோம். ஆனால் இவருக்கு மட்டும் ருத்ராட்ச மாலை இல்லாமல் இருந்தது. சரி, இந்த மாதிரி சிறடிக்கு போனவே இவருக்கு ஒரு மாலை போட்டு வைக்கலாம். ருத்ராட்ச மாலை வாங்கிறதுக்காக அந்த நம்ம ரெகுலராக வாங்குகிற ஒரு கடைக்கு போனோம். அவர்கிட்ட இந்த ருத்ராட்ச மாலை வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் அவர் குவாலிட்டியாக கொடுங்க, ஏன்னா கோயிலில் இருக்கும்போது அவரும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். சாய்ராம், உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு ஒன்று தரப்போகிறேன், அதை நீங்கள் வாங்கி பாருங்கள். அது எனக்கு கொடுத்தாங்க. இந்த ருத்ராட்ச மாலை எடுத்து அந்த கொடுக்குறவங்க எனக்கு கொடுத்தாங்க. யார்கிட்டையாவது இந்த ருத்ராட்சம் நீங்கள் யாருக்கு விருப்பப்பட்டு தரீங்களோ அவங்கக்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி ஒரு விஷயத்த அவர் எனக்கு காமிச்சார். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கிறீங்களா மட்டும் எனக்கு சொல்லுங்கள் சாய்ராம். அதுதான் இந்த ருத்ராட்சம். 3 ருத்ராட்சம் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி அவர் என்கிட்ட காமிச்சார். இந்த 3 ருத்ராட்சம் பிரம்மா, விஷ்ணு, சிவன், இது 3மே சேர்ந்த மாதிரி ஒன்றா இருக்கும். இந்த ருத்ராட்சத்தை தான் எனக்கு அவர் கொடுத்தாரு, கிஃப்டாக கொடுத்தாரு. இதை எனக்கு கொடுத்தாரு பர்சனலாக. இது நான் போட வேண்டாம், ஏன்னா நீங்கள் நல்ல வைப்ரேஷன். அவர் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ குருஸ்தான் வேறு கட்ட போகிறீங்க. உண்மையிலே பயங்கரமான வைப்ரேஷனோடு இருக்கிறார் பாபா. இதை நான் போகிறத விட நீங்கள் போட்டுக்கோங்க சாய்ராம் சொல்லி இந்த ருத்ராட்சத்தை தான் எனக்கு அவர் கிஃப்டாக கொடுத்தார். நம்ம இந்த ருத்ராட்ச மாலை வாங்கினதை பார்த்துட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி 3 ருத்ராட்சம் ஒன்றா இருக்குமா, அது எனக்கு புரியல. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை. அவர் சொன்னது இந்த மாதிரி அதிசயமாக தான் இருக்கும். இது பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3மே சேர்ந்தது சாய்ராம். எனவே நீங்கள் இதை போட்டுக்குங்க. அதுவும் சாதாரணமாக போட வேண்டாம், வெள்ளியில் போடுங்க சாய்ராம். இன்னும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க, நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்க. இது என்கிட்ட இருக்கிறத விட நீங்கள் போட்டுக்குங்க சாய்ராம் சொல்லி அவர் எனக்கு கொடுத்தது சிறடியில். உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த விஷயத்த. நீங்கள் இந்த மாதிரி ருத்ராட்சம் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா சாய்ராம்? ஏன்னா நான் ருத்ராட்சத்தை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. 1 முகம், 2 முகம், 5 முகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இது வரைக்கும் ருத்ராட்சம் போட்டதும் இல்லை. இப்படி நீங்கள் இந்த மாதிரி 3 ருத்ராட்சம் ஒன்றா இருந்ததை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலே இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நான் போடலான்னு தான் இருக்கிறேன். அப்பா அதுக்கான அனுமதியை கொடுப்பார். கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன் சாய்ராம். ஓம் சாய்ராம்.